ஜிஎஸ்டி கண்டினியூஷன். அதாவது இப்போ நீங்கள் காப்பரில் பிளேட்டு, பவுலு, கிளாஸஸ், வெசல்ஸ் எல்லாம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 5% ஜிஎஸ்டி பே பண்ணணும். இது செப்டம்பர் 22, 2025 செய்யப்பட்ட மாற்றங்களின்படி உள்ள டேக்ஸு. 18%, 5% டேக்ஸு. காப்பர் அதாவது செம்பில் செஞ்ச பிளேட்ஸு, பவுல்ஸு, கிளாஸஸ்ஸு, வெசல்ஸு இது எல்லாத்துக்கும். அப்புறமா காப்பர் பிரான்ஸ் ஸ்க்ராப்னு இருக்குது, அதுக்கெல்லாம் 18% டேக்ஸு. அதே மாதிரி காப்பரில் ஒயர்ஸ், ராட்ஸு, கேபிள்ஸு, பைப்ஸு இதெல்லாம் நீங்கள் காப்பரில் வாங்கினீங்கன்னா அதுவும் 18% டேக்ஸு. அதே மாதிரி எவர் சில்வரில் நீங்கள் எது வாங்கினாலும், அதாவது டம்ளர்லேருந்து ஸ்பூன்லேருந்து எந்த ஒரு சின்ன ஐட்டம் வாங்கினாலும் எவர் சில்வர் பிரான்ஸ் காப்பர் அதாவது நிக்கல் காம்பினேஷனாக கண்டறியப்பட்டு அது 18% டேக்ஸ் போடுறாங்க அதுக்கு. அதனால் நீங்கள் காப்பர், எவர் சில்வர் இதுக்குள்ளே ஜிஎஸ்டி வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் காப்பரில் பூஜை பொருள்லாம் காப்பரில் வாங்குறது நல்லது. பிரான்ஸ் வெண்கலம், பித்தளை அலாயின்னு பேர். அதனால் நீங்கள் இந்த ஜிஎஸ்டி கால்குலேஷனில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ வீடு கட்டுற ஒயர்ஸு, கேபிள்ஸு, ராட்ஸு, பைப்ஸு இதெல்லாம் 18%ல் சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் வீடு கட்டும்போதுனா பில்டர் 18% டேக்ஸ் கொடுத்து தான் அவர் இந்த பொருள் எல்லாம் வாங்கியிருப்பார். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தில் ஜாகிரதையாக இருங்க. நெக்ஸ்ட்டு காப்பர் பிரான்ஸு, அப்புறமா ஸ்க்ராப் எதுனாலும் அதுக்கும் 18%. நீங்கள் இப்போ நினைப்பீங்க, என்னடா முழு பாத்திரம், கிளாஸு, பவுல்ஸ்க்கெல்லாம் 5% ஜிஎஸ்டி, அதே சமயம் ஸ்க்ராப்புன்னு சொல்கிறாங்க, அதாவது தூக்கி எறியப்படுற பொருள், அதுக்கு 18% ஸ்க்ராப் போடுறாங்களேன்னு. இது கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் கொஞ்சம் வினோதமாக தான் இருக்குது. முழுமையாக செய்யப்படுற பொருளுக்கு 5% டேக்ஸும், ஒரு பொருள் தூக்கி எறியப்படுற ஸ்டேஜ் தான் ஸ்க்ராப்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது நம்ம இந்த பழைய பேப்பர் கடை, பழைய பேப்பர் கடை, இரும்பு சாமான், எல்லா பொருட்களும் வாங்குகிற கடை இருக்கு இல்லையா, அந்த கடையில் அதுக்கு அந்த கடையில் தான் இந்த பொருட்கள் கிடைக்கும். அந்த பொருட்களுக்கு 18% வரி விதிக்கிறாங்க. இது என்னன்னு புரியல. அதனால் நீங்கள் 5%ல் காப்பர் பொருட்களை வாங்கி நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள். எவர் சில்வர், பிரான்ஸு இது எல்லாத்தையும் விட காப்பரில் வாங்குறது தான் நல்லது. ஏன்னா அதுக்கு தான் 5% டேக்ஸ் வருது. மிக்க நன்றி.